ஓம் அகத்தீசாய நமः. 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 ஒரு சங்கம் வளர்ச்சி அடையுது என்றால் அதுக்கு அடிப்படை தொண்டர்கள் தான் காரணம். அந்த தொண்டர்கள் இல்லை என்றால் 7 கோடி பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கிறோம். 7 கோடி பேர் சாப்பாடு போடுறதுக்கு உறுதுணை இருந்த தொண்டர்கள் அவர் திருவடியை முதல் வணங்குகிறேன். அடுத்து இந்த சங்கத்துக்கு யார் பொருளுதீசியராக இருக்கிறோ மனமுந்து அவர் திருவடியை வணங்குகிறேன். இந்த பணிவான வார்த்தை ஆசான் ஆசாதான் வரும். முத்தி நெறி அறியாத மூடர்களை பயில் வேண்டும் சொன்னார். அப்போ முத்தி நெறி அறியாதவெல்லாம் மூர்க்கன்னு சொல்லிட்டார் மாணிக்கவாசர். அப்போ முத்தி நெறி எதுன்னு கேட்டான். யாரெல்லாம் தய சிந்தைக்கு தலைவனாக கருணைக்கே தலைவனாக இருக்கக்கூடிய ஆசானை வணங்காமல் ஒருவனுக்கு மூர்க்கத்தை நினைக்காது. மூர்க்கத்தனம் என்பது முன் செய்த வினைப்பயன். பணிவு உள்ள இடத்தில் தான் தலைவன் இருப்பான். அந்த பணிவு எப்போ வரும்னு கேட்டான். பணிவுக்கே தலைவராகிய ஆசான் அகத்தீசன், திருமூலதேவன், மாணிக்க வாசகன், ராமலிங்க சாமியில் இப்படிப்பட்ட முதுபெரும் ஞானிகளை வணங்காமல் ஒருவனுக்கு பணிவு வராது. ஆக ஞானிகளை வணங்கி தான் நாங்கள் இந்த வாய்ப்பை பெற்றுக்கிறோம். எவ்வளோ நேரம் பூஜை செய்யணும்னு கேட்டோம். நாங்கள் உட்காந்து பூஜை எங்களுக்கு நேரம் எது. நான் 5 வயசுக்கு வேலைக்கு போயிட்டேனேன். 5 வயசுக்கு வேலைக்கு போய் என்னதான் நான் பூஜை செஞ்சேன். அப்போ என்ன செஞ்சார் ஆசான், நீ ஒன்று சொல்ல வேணாம், என் நாமத்தை சொன்னால் போதுன்னார். அப்போ ஆசான் நாம சொல்லிட்டு வந்தேன். என்னைக்கு ஆசான்னு கேட்டேன். ஆசான்னு கேட்டபோது ஆசான் அகத்தீசா, நான் பாவிதான்ப்பா, ஆனால் எனக்கு உண்மை பொருள் தெரியும்னு கேட்டேன். அவர் சொன்னார், என் திருவடியே உனக்கு உண்மைனார். என் நாமத்தை சொன்னார், உனக்கு சகலம் வச்சுக்கிறார். நான் சொல்லலை, எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. முதல் தலைவன் சுப்பிரமணியர் தான். அவர் சொன்னார், நான் என்ன வணங்கி எனக்கு எனது ஆசானியோட சீடனை அகத்தீசனை வணங்கினார். அகத்தீசனை வணங்க தான் ஒரு மனிதனுக்கு தெளிவு வந்தது. இப்போ நான் வணங்கினேன், சைக்கிளில் போய்கிட்டே இருப்பேன் வியாபாரத்துக்கு. அவன் வியாபாரம் செஞ்சான். அவனை அகத்தீசன் சொல்லிக்கிட்டே போனேன். அதை ஆசான் ஏற்றுக்கிட்டார். என்ன காரணம், உட்காந்து பூஜை நேரம் இல்லை, நான் வேலை செஞ்சு தான் சாப்பிட்டாகணும். நான் நெய்வேன், சுட்டு தொழில் செஞ்சுவேன். தொழில் செஞ்சு தான் நான் சாப்பிட்டாகணும். அப்போ தொழில் செஞ்சு சாப்பிடும்போது வியாபாரம் செய்யும்போது அகத்தீசன் சொல்லிட்டு ஆகாயத்தை பார்த்துட்டே போவேன். ஆகாயத்தை பார்க்கும்போது அகத்தீசன் நாம சொல்லுவேன், பட்டத்தரசு நாம சொல்லுவேன். சொல்லி தான் நாக்கு தலைமறி போச்சு. வீழ்ந்து வணங்குவேன். சாசாம் வீழ்ந்து வணங்கி ரகசியமாக. என் பூஜைலாம் ரகசியமாக தான் பூஜை. இந்த மணி அடிச்சுட்டு நான் வச்சுருக்க மாட்டேன். மூளை எடுத்துக்கிட்டு கதை வச்சுக்கிட்டேன். வீழ்ந்து வணங்குறது என் பூஜை. அப்போ வேணுச்சுன்னா வீழ்ந்து வணங்கி எனக்கு அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், ஞான சித்திக்க வேண்டும் கேட்டுக்கிட்டே வந்தோம். அப்போ என்ன செஞ்சார், ஆரம்ப காலத்தில் எனக்கு தெளிவான அறிவு அமைச்சு பூஜை செய்ய தான் அந்த அறிவு வந்துச்சு. இது நான் சொல்லலை, திருமுறை சொல்வார். போதம் தர்மங்கள் புண்ணிய நந்தினார். என்ன புண்ணிய நந்தினார். எல்லா ஞானிகளும் புண்ணியம் செய்யாமல் யாரும் ஞானியாக முடியாது. சும்மா வேற யாரும் கதை வைக்க முடியாது. எந்த அளவுக்கு புண்ணியம் செய்கிறானோ அவன் தான் ஞானினார். போதம் திறமைகள் புண்ணிய, போதம்னு அறிவு. போதம் திறங்கள் புண்ணிய நந்தியை போதன் தெரிவித்து புண்ணியராயினார். யார் ஒருவன் புண்ணியவான் திருவடியை பூஜை செய்கிறானோ அவனுக்கு தான் சிறப்பறிவு வருனார். போதம் திறமைகள் புண்ணிய நந்தியை போதம் தெரிவித்து புண்ணியரானார். அவனுடைய சிந்தையில் ஆசான் தங்க வேண்டும். யார் தங்க வேண்டும்? முதுபெரும் தலைவன் தீஞ்ஞான சம்பந்தன், முதுபெரும் தலைவன் ராமலிங்க சாமிகள், முதுபெரும் தலைவன் அகத்தீசன், முதுபெரும் தலைவன் புச்சட மகர்ஷி, முதுபெரும் அருணகிரிநாதன் சொன்னாவே போதும். ஆற்றல் பொருந்தியவர் அருணகிரிநாதன். இப்படி ஞானிகள் நாம சொல்லதான் போதம் தருமங்கள் புண்ணிய நந்தியை போதம் தனியத்து புண்ணியராயினார். நாதன் நடத்தால் ஐன கழிவுற வேதம் துதித்திட போய் நின்றார். அப்போ வேதங்கள்லாம் போடுற அளவுக்கு ஒருத்தவன் உயரானா எப்படி இருக்குன்னா, அப்போ வேதம் என்னன்னு கேட்டான். ஆசான் திருவடியே வேதம், அகத்தீசன் திருவடியே வேதம், அவன் நாமமே சாஸ்திரங்கள். அப்போ 6 சாஸ்திரங்கள், 4 வேதங்கள், 64 கலைகள். அப்போது எல்லா வேதங்களும் ஆசான் திருவடி தான் இருக்கிறார். அப்போ ஒருவனுக்கு அறிவு வருவதுக்கு எப்படின்னா பூஜை செய்தால் தான் அறிவு வரணும். அது உட்காந்து பூஜை சாட்டி பஸ்ஸில் போகும்போது, சைக்கிளில் போகும்போது, நிற்கும் போது, நடக்கும்போது சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவன் பூஜை ஏற்றுக்கணும்ல, அதுக்கு என்ன எவ்வாயின்னு கேட்டான். ஆசான் அகத்தீசன் சொன்னார்,